நாம் அறியாமல் ஒரு ஆதிவாசி நிறைந்த ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களுக்கு ஆடை அணியும் பழக்கம் இல்லை. அதனால் நாமும் அவர்களைப் போல ஆடை அணியாமல் இருக்க துணிவோமா? ஒரு பொழுதும் இல்லை. காரணம், அது அருவருப்பானது என்பதை நாம் அறிவோம். அவர்கள் மாமிசம் பச்சையாக புசிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் என்று அறிந்து கொள்கிறோம். நாமும் பச்சையாக மாமிசம் புசிக்க நினைப்போமா? ஒருபோதும் இல்லை. காரணம், அது அருவருப்பானது, மேலும் அது நமது உடல்நிலையை கெடுக்கும் என்பதை அறிவோம். சரீரத்தை விட பெரியது நம்முடைய ஆத்மா. தவறு என்று தெரிந்த ஒன்றை நான் அங்கு இருப்பதால் செய்ய வேண்டியிருக்கிறது அல்லது அதை எதிர்த்து ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைப்பது மிக தவறான ஒரு காரியம். அப்படி ஒருவர் ஒத்து போனதால் எவ்வளவு பயங்கர அழிவை அவர் குடும்பம் சந்தித்தது என்பதுதான் இன்றைய தியானம். பிரியமானவர்களே, இன்னும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வாசிக்கிறேன். ஆதியாகமம் 19, 4, 5 வசனங்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். கவனித்தீர்களா? இது சோதோம் நகரத்தின் சீர்கேட்டை வெளிப்படுத்தும் ஒரு அருவருப்பான காட்சி. அந்த நாள் முதல் இன்று வரை இந்த பாவத்திற்கு சூடப்பட்டிருக்கிற பெயர் சோடோமி என்பது. ஆனால் சோதோம் பட்டணத்திலே இப்படிப்பட்ட மக்களுக்காக ஒரு சபையை நடத்தி அவர்கள் இந்த செயலை செய்த போதிலும் அவர்கள் செய்வது சரிதான் என்று சொல்லும் முயற்சி அங்கே எடுக்கப்படவில்லை. தேவனுடைய வார்த்தை இதில் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதை நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த பட்டணத்தின் பாவம் மிகப்பெரிய பாவம், பயங்கரமான ஒரு பாவம். லோத்து சோதோம் நகரத்துக்குள்ளே சென்ற பொழுது அது அத்தகைய நகரம் என்பதை அவர் உணரவில்லை. அங்கே சென்ற பின்னர் தான் அங்குள்ள மக்களின் ஒழுக்க கேடு அன்றாட வழக்கமாக இருந்ததை அவர் பார்த்தார். இப்படிப்பட்ட சூழலில் தான் அவர் தனது பிள்ளைகளை வளர்த்தார். முதலில் அவர் சோதோமை நோக்கி தன் கூடாரத்தை போட்ட பொழுது அங்கு இருந்த அழகான தெருக்களையும் பூங்காக்களையும் பொது கட்டிடங்களையும் பார்த்தார். மக்களை அவர் பார்த்தார். ஆனால் அவர்களின் உண்மையான நிலையை அவர் பார்க்கவில்லை. இந்த நகரத்தின் பாவம் எவ்வளவு பெரியதென்றால் தேவன் இப்பொழுது அதை நியாயம் தீர்க்கப் போகிறார். அந்த நகரத்தை அழிக்கப் போகிறார். இங்கே நாம் தெளிவான ஒரு கோட்டை வரைய வேண்டும். இன்று பாவத்தை பற்றிய புதிய அணுகுமுறை ஒன்று உலகத்தில் இருக்கிறது. ஒரு காலத்தில் நாம் கருப்பாக, அதாவது மிக மோசமாக நினைத்த பாவம் இன்று அப்படி இல்லை என்பது போன்ற ஒரு சாம்பல் நிற பகுதி, ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபை இப்பொழுது பரிதாபகரமாக சமரசம் செய்து கொண்டிருக்கிறது. மேல்நாடு ஒன்றிலே இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கையாளர்களாலான ஒரு சபை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆச்சரியம் என்னவென்றால் அந்த போதகரும் அப்படி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, சோதோம் மற்றும் குமராவின் பாடம் இந்த தலைமுறைக்கான ஒரு பாடம். தேவன் இப்படிப்பட்ட ஒரு சபையை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறினாலும் பாவத்திலேயே தொடரலாம் என்பது இன்றைய கருத்தாக இருக்கிறது. இது சாத்தியமற்றது என்று தேவன் தெளிவாய் சொல்கிறார். நீங்கள் அப்படி செய்ய முடியாது. இதற்கு சோதோம் நகரம் ஒரு எடுத்துக்காட்டு. பவுல் ஒரு கேள்வியை கேட்கிறார். கவனியுங்கள். ரோமர் 6 முதல் 2 வசனங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அருமையானவர்களே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து கொண்டே பாவத்திலே தொடரலாம் என்ற எண்ணம் மிகப்பெரிய தவறு. குறிப்பாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே அதை ஒரு பொருட்டாக கருதாமல் இருப்பது இன்னும் பெரிய தவறு. சோதோம் மற்றும் குமராவின் மக்கள் இதைத்தான் அன்றைக்கு செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் தேவன் அந்த நகரங்களை அழித்தார். ஆதியாகமத்திலே தேவனை பற்றிய ஒரு பழமையான பார்வைதான் இருந்தது. இன்று நம்மிடத்தில் சிறந்த பார்வை இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. இயேசு பாவிகளை ஏற்றுக்கொண்டாரே என்று நீங்கள் வாதாட முடியாது. அவர் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டார், உண்மைதான். ஆனால் அவர் அவர்களை ஏற்றுக்கொண்ட பின் அவர்களை மாற்றினார். அவரிடம் வந்த விபச்சார பெண் அதற்கு பின் அந்த தொழிலிலே ஈடுபடவில்லை. அவள் தேவனிடம் வந்தபொழுது மாறினாள். மற்ற பாவிகளுக்கும் இதுதான் நடைபெற்றது. ஒரு ஆயக்காரன் இயேசுவினிடத்திலே வந்தான். அவன் தனது சுங்கச்சாவடியை விட்டு வெளியேறினான். அவன் கர்த்தரிடத்திலே வந்தபொழுது தனது வஞ்சகமான வழிகளை விட்டு விட்டான். என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கிறிஸ்துவிடத்திலே வந்திருந்தால் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நாம் ஒரு புதிய காலத்திலே வாழுகிறோம் என்றும் நான் செய்தி கொடுக்கும் விதத்திலே விழித்து கொள்ள வேண்டும் என்றும் பலர் என்னிடத்திலே கூறியிருக்கிறார்கள்.
அருமையானவர்களே, நாம் ஒரு புதிய காலத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் இது சோதோம் மற்றும் கொமோராவின் நிலை மீண்டும் உருவாகி கொண்டிருக்கிற ஒரு காலமாய் இருக்கிறது. ஆதியாகமம் 19 6 7 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். சோதோம் ஜனங்கள் வீட்டிற்கு வெளியே நின்று கொண்டு விருந்தினராய் வந்தவர்களை வெளியே அவர்களிடத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு லோத்தின் பதில் என்ன? அவர்களிடத்திலே போய், சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். லோத்து நீண்ட காலமாய் அங்கே வசிப்பதனாலே இது பாவமான பழக்கம், அக்கிரமம் என்பதை தெளிவாக அறிந்து எச்சரிக்கிறார். அவரை பொறுத்தமட்டிலேயும் அது புதிய ஒரு வழிமுறை அல்ல, அது பழைய பாவம்தான். ஆதியாகமம் 19:8 பாருங்கள். இதோ, புருஷரை அறியாத 2 குமாரத்திகள் எனக்கு உண்டு. அவர்களை உங்களிடத்திற்கு வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களுக்கு உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கள். இந்த புருஷர் என் கூரையின் நிழலிலே வந்தபடியால் இவர்களுக்கு மாத்திரம் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றான். அந்த காலத்திலே ஒருவர் ஒரு விருந்தினரை தங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அவர்கள் பொறுப்பு. லோத்து தன்னுடைய விருந்தினரை பாதுகாப்பதற்காக இத்தகைய தியாகத்தை செய்ய தயாராக இருந்தார். பாருங்கள், ஆதியாகமம் 19:9. அதற்கு அவர்கள், அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது? இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். இவன் இங்கே பரதேசியாய் வந்து தங்கி இருக்கிறான், இவன் நமக்கு நியாயாதிபதியாய் இருப்பதா என்று சொல்கிறார்கள். லோத்து அங்கே அரசியல் அரங்கிலே முன்னேறி கொண்டிருந்தார் என்பதையும் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த 2 வசனங்களை பாருங்கள். ஆதியாகமம் 19 10 11 வசனங்கள். அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்து கொண்டு கதவை பூட்டி தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோருமாகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள். அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அலுத்து போனார்கள். லோத்தின் விருந்தினர்களான அந்த தூதர்கள் மட்டும் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் லோத்தும் அந்த விருந்தினர்களும் அழிக்கப்பட்டிருப்பார்கள். ஏனென்றால் சோதோம் நகரத்து மனிதர்களின் எண்ணம் அதுவாகத்தான் இருந்தது. ஆதியாகமம் 19 12 முதல் 14 வரை பாருங்கள். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதாயிருக்கிறது. இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள்மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்கப் போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள்மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது. இப்பொழுது லோத்து மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறார். அவர் சோதோம் நகரத்திலே பல ஆண்டுகளை இப்பொழுது கழித்து விட்டார். அவர் இதை பொல்லாப்பு என்று சொன்னாலும் இத்தகைய காரியங்களை பொறுத்து கொள்ள பழகிவிட்டார். தன்னுடைய பிள்ளைகள் அங்கே வளர்வதை கண்டார். அவர்கள் அத்தகைய ஒழுக்க நெறிகளை கொண்ட மக்களிடையே திருமணம் செய்து கொள்ளவும் ஒழுங்கு செய்து விட்டார். இந்த நகரத்தை விட்டு வெளியேறும்படி கர்த்தரிடத்திலிருந்து லோத்துக்கு வார்த்தை வந்தபொழுது அவர் தன் மருமகன்களிடம் போய், இங்கிருந்து நாம் வெளியே போக வேண்டும், தேவன் இந்த நகரத்தை அழிக்கப் போகிறார் என்று சொன்னார். அவர்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள், அவரை ஏளனம் செய்தார்கள். ஒருவேளை கடந்த வாரத்திலே லோத்து அங்குள்ள நிலத்திலே முதலீடு செய்திருக்கலாம். ஒருவேளை அது அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர் அவர்களிலே ஒருவராகவே எந்த மாற்றமும் இல்லாமல் நீண்ட காலம் வாழ்ந்து விட்டதால் அவருடைய எச்சரிப்பை அவர்கள் ஒரு பெரிய நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இந்த மனிதன் இந்த இடத்திலே தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக இருந்தான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவரிடம் தேவனுக்கான சாட்சி எதுவும் இல்லை. அந்த நகரத்திலே அவர் ஒருவரை கூட கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தவில்லை. இதே தத்துவம் இன்றும் உண்மையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது உலக மக்களின் நிலைக்கு இறங்கி போய்விட்டீர்களோ அப்பொழுது நீங்கள் அவர்களை ஆதாயப்படுத்த முடியாது. இந்த நேரத்தில் இது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையை சொல்லப்போனால் இந்த லோத்து ரட்சிக்கப்படவில்லை என்று ஆபிரகாமை போல நாமும் நினைக்கலாம். ஆனால் பேதுரு என்ன சொல்கிறார்? 2 பேதுரு 2 6 முதல் 8 வரை பாருங்கள். சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து
அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. அருமையானவர்களே, லோத்து சோதோமில் ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. இப்பொழுது அவர் அந்த நகரத்தை விட்டு வெளியே போகும் வேளையிலே தன்னுடைய மனைவி மற்றும் மணமாகாத 2 குமாரத்திகளை தவிர வேறு யாரையும் தன்னோடு வரும்படியாக அழைக்க அவரால் முடியவில்லை. ஆதியாகமம் 19, 15, 16 வசனங்களை பாருங்கள். கிழக்கு விழுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். கவனித்தீர்களா? இன்று நம்மிடத்திலே ஆதியாகம புத்தகம் மட்டுமே இருந்திருந்தால் லோத்து ரட்சிக்கப்பட்டவர் என்று நம்பியிருப்போமா? இல்லை, நமக்கு தெரியவில்லை. ஆனால் பேதுரு அவரை ஒரு நீதிமான் என்று அழைப்பதால் அவர் ரட்சிக்கப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அவர் நீதிமானாக இருக்கிறார். அவர் தேவனை நம்பினார், மேலும் பலிகளை செலுத்தினார். தேவன் லோத்துவிடம் இரக்கம் காட்டுகிறார். இப்பொழுது அவர் தேவனை நம்பி நகரத்தை விட்டு வெளியேறுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 19, 17 முதல் 19 வரை. அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அதற்கு லோத்து, அப்படி அல்ல ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடிப்போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். கவனியுங்கள், லோத்துவிற்கும் அங்கிருந்து செல்ல விருப்பமில்லை. பட்டணத்தை விட்டு வெளியே வந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஆலோசனைப்படி மலைக்கு ஓடிப்போவதை குறித்து யோசித்து கொண்டுதான் இருக்கிறார். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடிப்போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். அந்த நகரம் சோவார் எனப்படும் ஒரு சிறிய இடமாகும். லோத்து அங்கேதான் சென்றார். பாருங்கள், இந்த மனிதன் சோதோமிலிருந்து வெளியே வந்தார். ஆனால் அவர் அங்கிருந்து முழுமையாக தூய்மையானவராக வெளியே வரவில்லை. அதன் விளைவாக அந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவர் ஒரு மிகப்பெரிய சிக்கலிலே மாட்டிக்கொண்டார். இப்பொழுது தேவன் சோதோம் குமோரா பட்டணங்களை அழித்து விட்டார். இங்கே 2 காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒன்று லோத்தின் மனைவியை குறித்தது, அடுத்து லோத்தின் பிள்ளைகளை குறித்தது. அவருடைய மனைவியை குறித்து நாம் வாசிப்பது என்ன? 26ஆம் வசனம் பாருங்கள். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். இந்த வசனம் பெருமளவில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. லோத்தின் மனைவி ஏன் திரும்பி பார்த்தாள்? அதற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவதாக, சோதோமை விட்டு வெளியேற அவளுக்கு விருப்பமில்லை என்பதால் அவள் திரும்பி பார்த்தாள். அவள் தன் கணவரான லோத்தை நேசித்தார், அதே நேரம் சோதோமையும் நேசித்தார். ஆனால் சோதோமின் மீதான நேசம் அவளுக்கு அதிகமாக இருந்தது. அந்த ஊரை விட்டு வர அவளுக்கு மனதில்லை. ஒருவேளை அங்கே இருந்த பல்வேறு சங்கங்களிலே, தையல் கலை, இலக்கிய குழு போன்ற குழுக்களிலே உறுப்பினராக இருந்திருக்கலாம். சொல்லப்போனால் அவள் உறுப்பினராக இல்லாத குழுவே அங்கே இல்லை என்று சொல்லலாம். மதிய வேளையிலே நடக்கும் அந்த சிறு சிறு சந்திப்புகளை அவள் அதிகமாக நேசித்தாள். ஒருவேளை அவள் ஒரு சிறிய மதக்குழுவை அமைத்து மதத்தை பற்றி படித்திருக்கலாம். அருமையானவர்களே, அவள் அந்த வாழ்க்கை முறையோடு கூட ஒன்றி போயிருந்ததால் அதை விட்டு வர அவளுக்கு விருப்பமில்லை. அவளுடைய இருதயம் சோதோம் நகரத்திலேயே இருந்தது. அவள் உடல் தான் வெளியே வந்தாலும் இதயம் அங்கேயே தங்கிவிட்டது. அருமையானவர்களே, இது நமக்கும் மிகப்பெரிய ஒரு பாடமாகும். கர்த்தருடைய வருகையை காண விரும்புவதாக பலர் இன்றைக்கு பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அதை உண்மையாகவே விரும்புவது போல வாழவில்லை. ஞாயிறு காலை வேளையிலே தங்களின் அழகான வீட்டை விட்டு ஆராதனைக்கு செல்வது கடினமானதாக இருக்கிறது. ஞாயிறு இரவு நேரங்களிலே அவர்களுக்கு தொலைக்காட்சியின் மேலே இருக்கும் மோகத்தால் வீட்டை விட்டு வெளியே வர மறுக்கிறார்கள். மற்ற நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். வண்ண தொலைக்காட்சியிலே ஞாயிறு தோறும் வரும் நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் அருமையான சகோதரனை, சகோதரியே, கர்த்தர் வரும் பொழுது நீங்கள் உங்கள் தொலைக்காட்சியை விட்டு தான் செல்ல வேண்டும். உங்கள் மொபைல் ஃபோனை விட்டு தான் செல்ல வேண்டும்.
உங்கள் அழகான வீட்டை விட்டுத்தான் செல்ல வேண்டும். எல்லாவற்றையும் விட்டுத்தான் ஆக வேண்டும். நான் உங்களிடத்தில் கேட்க விரும்பும் ஒரே ஒரு கேள்வி, இங்கே இருப்பவை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு செல்வது உங்கள் இருதயத்திற்கு கடினமான ஒரு காரியமா இல்லையா? இந்த கேள்வியை நம்மை நாமே கேட்டு பார்க்க விரும்புவோம் என்றால், உண்மையை சொன்னால் நம்மிலே பலருக்கு இப்பொழுதே கிளம்ப ஆர்வம் இல்லாதவர்களாகவே இருக்கிறோம். நாம் இங்கேயே இருக்க விரும்புகிறோம். நம்மோடு இருக்க வேண்டிய நண்பர்களும் அன்புக்குரியவர்களும் இங்கே இருக்கிறார்கள். நாம் தொடர விரும்பும் ஊழியங்கள் இருக்கின்றன. எனவே நாம் தொடர்ந்து இன்னும் கொஞ்ச காலம் இங்கே இருக்க ஆண்டவர் அனுமதிப்பார் என்று நினைக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்மை அழைக்கும் பொழுது எதை விட்டு பிரிவதும் நம் இருதயத்தை உடைக்காதபடிக்கு நமக்கு இருப்பவற்றோடு நாம் ஒட்டி கொள்ளாமல் வாழ வேண்டும். இப்பொழுது நாம் நம்மை வீட்டை நேசிக்கலாம். ஆனால் அதை விட்டு போக வேண்டிய நேரம் வரும்பொழுது உடனே செல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் எதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? லோத்தின் மனைவி திரும்பி பார்த்ததுக்கு மற்றொரு காரணம், அவள் தேவனை நம்பவில்லை. தேவன் நகரத்தை விட்டு வெளியேற திரும்பி பாராதே என்று சொல்லியிருந்தார். லோத்து திரும்பி பார்க்கவில்லை. அவர் தேவனை நம்பினார். ஆனால் லோத்தின் மனைவி தேவனை நம்பவில்லை. அவள் ஒரு விசுவாசி அல்ல. அதனால்தான் அவளால் அந்த நகரத்திலிருந்து முழுமையாக வெளியேற முடியவில்லை. அவள் உப்பு தூணானாள். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 31 முதல் 38ஆம் வசனம் வரையிலான வசனங்களிலே உள்ள லோத்தின் 2 குமாரத்திகளின் கதையை பற்றி நாம் விவரமாக படிக்க வேண்டியதில்லை. அது மிகவும் அருவருப்பானது. உண்மையை சொன்னால் சோதோம் நகரத்திற்கு சென்றதின் மூலம் லோத்து எதையும் சாதிக்கவில்லை. தனது ஆத்மாவை தவிர மற்ற எல்லாவற்றையும் அவர் இழந்து போனார். தங்கள் வாழ்க்கையின் பாவங்களை நியாயம் தீர்க்க தவறும் பலருடைய வாழ்க்கைக்கு அவர் ஒரு அடையாளமாய் இருக்கிறார். அவர்கள் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று வாசித்திருக்கிறோம். இங்கேயே தங்கள் பாவங்களை நியாயம் தீர்க்காதவர்களை பார்த்து கர்த்தர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர்கள் அப்படி செய்யாவிட்டால் அவரே அவர்களை நியாயம் தீர்ப்பார். லோத்தின் சரித்திரத்திலே இதுதான் நடந்தது. இதை பற்றியெல்லாம் ஆபிரகாம் என்ன நினைத்தார்? ஆதியாகமம் 19, 27, 28 வசனங்கள். விடியற்காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமோரா பட்டணங்களின் திசையையும் சம பூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று. கவனித்தீர்களா? விடியற்காலையிலே ஆபிரகாம் எழும்பி சோதோமை நோக்கி பார்த்த பொழுது அவருடைய இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். லோத்து தப்பித்தானா இல்லையா என்பது அவருக்கு தெரிந்திருக்குமா என்பது நமக்கு தெரியவில்லை. ஒருவேளை அதை பற்றி பின்னரே அறிந்திருக்கக்கூடும். அவர் அங்கே பார்த்த பொழுது லோத்துக்காக வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் அங்கு ஒரு காசு கூட முதலீடு செய்யவில்லை. அந்த நகரத்திற்கு நியாய தீர்ப்பு வந்தபொழுது அது அவரை எந்த அளவும் பாதிக்கவில்லை. ஏனென்றால் அவர் சோதோமின் மீதோ அல்லது இந்த உலகத்தின் காரியங்களின் மீதோ அன்பு வைத்திருக்கவில்லை. 1 யோவான் 2:15 என்ன சொல்கிறது? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அருமையானவர்களே, இந்த வசனத்தை எப்பொழுதும் நம் இருதயத்திலே நாம் வைத்திருக்க வேண்டும். லோத்தின் கண்களின் வழியாக நாம் சோதோமை பார்த்தால் அவர் அதை முற்றிலும் தவறான கோணத்திலே பார்த்தார் என்று சொல்லலாம். பின் லோத்தின் மனைவியின் கண்களின் வழியாக அதை பார்த்தால் அவள் அதன் மேல் மோகம் கொண்டாள். நீங்கள் ஆபிரகாமுடன் சேர்ந்தும் சோதோமை சுற்றி பார்க்கலாம். அவர் அங்கே எதையும் இழக்கவில்லை. இறுதியாக நீங்கள் கர்த்தரோடு சோதோமுக்குள் சென்று அவர் பார்ப்பது போலவும் அதை பார்க்கலாம். இன்று திருச்சபை சோதோமுக்குள் செய்த பாவத்தை தேவன் பார்ப்பது போல பார்க்காமல் இருப்பதுதான் வருத்தத்திற்குரியது. சோதோம் மக்களின் பாவம் இன்று மிக அதிகமாக வெளிப்படையாக பரவி இருக்கிறது. ஓரின சேர்க்கை குறித்த ஒரு கிறிஸ்தவனின் அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும்? லோத்து அந்த காலத்திலேயே நீங்கள் பொல்லாப்பு செய்யாதீர்கள் என்று சொன்னார். தேவன் அதை நியாயம் தீர்த்தார். இப்படிப்பட்ட காரியங்களோடு ஒரு விசுவாசி ஒருபொழுதும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. இது ஒரு பாவம் பிரியமானவர்களே. உலகம் இதில் ஈடுபட்டுவிட்டு பின்னர் இதை ஒரு நோய் என்று சொல்கிறது. குடிப்பழக்கம் உள்ளவர்களை பற்றியும் இதைத்தான் சொல்கிறது. ஆனால் அவர் முதலிலே மதுவை குடிக்கும் பொழுது அது நோயாக மாறும் வரை தொடர்ந்து குடிக்கவும் அவரை தூண்டியது எது? அருமையானவர்களே, பாவம்தான் அதை செய்தது. பாவம்தான் உண்மையான பிரச்சனை. ஓரின சேர்க்கையும் ஒரு பாவம்தான். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் அப்படிப்பட்டவர்களை கைவிட்டதாக சொல்லும் பொழுது அது பாவம் என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது.
ரோமர் 1:18-32 வரை பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திற்கு ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரமாகும். சரி, தொடர்ந்து 20ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். ஒரு பசுமாட்டிற்கு 5வது கால் எவ்வளவு தேவையற்றதோ அதே போல ஆதியாகமம் 20ஆம் அதிகாரமும் தேவையற்ற ஒன்றாகவே தோன்றுகிறது. இந்த அதிகாரத்தை தவிர்த்து விடலாம் என்றுதான் நீங்கள் யோசிப்பீர்கள். ஏனென்றால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திற்கு சென்ற பொழுது சாராளை குறித்து என் சகோதரி என்று பொய் சொல்லி செய்த அதே பாவத்தை இப்பொழுது மீண்டும் செய்கிறார். இது அதே அருவருப்பான கதைதான். ஆனால் மிக முக்கியமான காரணத்திற்காக இந்த அதிகாரம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெறுவதற்கு முன்பாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன் அவர்கள் இந்த பாவத்தை குறித்து தீர்வு கண்டாக வேண்டும். அருமையானவர்களே, நாமும் நமது வாழ்க்கையிலே உள்ள எந்த பாவத்தை குறித்தும் தீர்வு காண முன்வரும் வரை நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆதியாகமம் 20 வசனங்களை பாருங்கள். ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அருமையானவர்களே, இது மிகவும் சுவாரஸ்யமானது. சாராள் அழகாக இருந்திருப்பார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இந்த நேரத்திலே அவளுக்கு கிட்டத்தட்ட 90 வயதாகிறது. அப்பொழுதும் அவள் அழகாக இருக்கிறாள். முதிர் வயதிலே உள்ளவர்கள் பலரால் இந்த விஷயத்திலே அவருக்கு இணையாக இருக்க முடியாது. ஆபிரகாம் இப்படித்தான் அந்த தேசத்தின் தெற்கு பகுதிக்கு வெகு தூரம் வந்து விட்டார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பின்னர் எகிப்திலிருந்து வந்த தேசத்திற்குள்ளே நுழைய மறுத்த காதேஸ் பர்னேயாவையும் தாண்டி அவர் சென்று விட்டார். ஆபிரகாம் இப்பொழுது கேரார் வரை சென்றிருக்கிறார். அவர் அங்கே சென்றிருக்க கூடாது என்றுதான் நான் சொல்லலாம். இருந்தாலும் அவர் அங்கே சென்றது ஒருபுறம் இருக்கட்டும், ஆபிரகாம் மீண்டும் சாராளை குறித்து பொய் சொல்லுகிறார். ஆபிரகாம் தன் தவற்றை ஒத்துக்கொள்ளும் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இதுவே அந்த அதிகாரத்தை முக்கியமானதாக்குகிறது. மேலும் ஆபிரகாமும் சாராளும் தங்கள் வாழ்க்கையிலே நீண்ட காலமாக இருக்கும் இந்த பாவத்தை போக்கும் வரை அவர்களால் ஈசாக்கை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற உண்மையை இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 20:11 பாருங்கள். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். இப்பொழுது ஆபிரகாம் அமலேக்கு விடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் தனது மனைவியை குறித்து பொய் சொன்னதை கண்ட அபிமெலேக்கு மிகுந்த மனக்கலக்கம் அடைந்திருக்கிறார். கவனியுங்கள், மீண்டும் ஆபிரகாம் தேவனை நம்பவில்லை. தான் ஒரு பக்தியற்ற இடத்திற்கு செல்வதாக அவர் கருதினார். ஆனால் அபிமெலேக்குக்கு எது சரி எது தவறு என்பதை குறித்த உயர்ந்த புரிந்து கொள்ளுதலோடு இருப்பதை ஆபிரகாம் கவனிக்கிறார். அபிமெலேக்கு நற்பண்புகளுக்கு மிகுந்த மதிப்பு கொடுக்கிறவர். மேலும் அவர் கடவுளை அறிந்த ஒரு மனிதராகவும் தெரிகிறது. இந்த இடத்திலே அபிமெலேக்கிற்கு முன்னே ஆபிரகாமின் நிலை மிகவும் பரிதாபமாக இருக்கிறது. ஆதியாகமம் 20:12 பாருங்கள். அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். ஆபிரகாம் இப்பொழுது எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறார். உண்மையை சொல்லப்போனால் அது ஒரு பாதி பொய். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, ஆனால் என் தாய்க்கு குமாரத்தி அல்ல என்று சொல்கிறார். ஆதியாகமம் 20:13 பாருங்கள். என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். கவனித்தீர்களா? ஆபிரகாம் இன்னமும் தேவன் மீது முழுமையான நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் வைக்கவில்லை. இதனால் அவர்கள் தங்கள் பயணத்தை தொடங்கிய பொழுது ஆபிரகாமும் சாராளும் தங்களுக்குள்ளே தவறான ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள். இதன் மூலம் ஆபிரகாம் கொல்லப்படாமல் தப்பிக்கலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் இந்த சிறு ஒப்பந்தத்தை செய்து கொண்டு எகிப்திலும் இதை பயன்படுத்தினார்கள். இப்பொழுது இங்கே மீண்டும் அதையே பயன்படுத்துகிறார்கள். ஒரு மகன் வேண்டும் என்று ஆபிரகாம் செய்த ஜெபத்திற்கு தேவன் செவிசாய்த்து பதிலளிப்பதற்கு முன்னால் இந்த பாவம் முற்றிலும் தீர்க்கப்பட வேண்டும். இது சரி செய்யப்படும் வரை ஈசாக்கு பிறக்கப் போவதில்லை. என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தங்கள் வாழ்க்கையிலே உள்ள பாவத்தை நியாயம் தீர்க்க முன்வராத எத்தனை பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள் இல்லையா? அதன் விளைவாக அவர்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிறது. அடிப்படைவாத சபைகளிலேயும்
தலைமைத்துவத்தில் இருப்பவர்களும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தங்கள் வாழ்க்கையில் உள்ள பாவங்களை குறித்து தீர்வு கண்டால் நிச்சயமாக நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும் என்று திட்டமாய் சொல்லலாம். பாவம் தீர்க்கப்படும் வரை எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. 1 கொரிந்தியர் 11:28 முதல் பாருங்கள். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அருமையானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பாவங்களை குறித்து தீர்வு காணாததால் பல விசுவாசிகளின் வாழ்க்கையிலேயும் ஆசீர்வாதங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. ஆதியாகம புத்தகத்தின் 20ஆம் அதிகாரத்திலே உள்ள ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய பாடம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நமக்கு கொடுக்க காத்திருக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கும் பாவம் என்ன என்று நம்மை நாமே ஆராய்ந்து உணர்ந்து தேவனிடத்திலே அறிக்கை செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே வரவேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு எந்த பாவம் தடை என்பதை நீர் உணர்த்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதை நாங்கள் முழுமையாய் விட்டு பூரணமாய் மனம் திரும்பி உம்முடைய விருப்பப்படி வாழ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமென். சோதோம் கொமோரா பட்டணங்களை கவிழ்த்து போட்டது யாருக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது? சோதோம் கொமோரா பட்டணங்களை கவிழ்த்து போட்டது யாருக்கு திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ அக்கிரமக்காரருக்கு, ஆப்ஷன் பி துன்மார்கருக்கு, ஆப்ஷன் சி அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு. விசுவாச தகப்பனோடு அநேக வருடங்கள் வாழ்ந்திருந்தாலும் ஆசீர்வாதமான இடத்தை தவறாக தேர்ந்தெடுத்ததன் விளைவு மனைவியை இழந்தான், மோசமான ஜாதியை உருவாக்கினான். எவ்வளவு பரிதாபம்! இருதயத்தில் வாதிக்கப்பட்டு இருந்தாலும் இருதயம் சோதம் குமராவில் தான் இருந்தது. காரணம், உலகமும் அதன் இச்சையும் அவன் இருதயத்தில் இருந்ததுதான். நாமும் கவனமாக இருப்போம். உலக சிநேகம் தேவ பகை என்று வேதம் சொல்கிறது. இருதயத்தை அவ்வப்போது ஆராய்ந்து பார்த்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20.